அகத்தையை கருத்து புறத்தை வெளுத்து பேரளவடி போட்டா அறுபது நாள்ல வெள்ளையாடுன்னு அழுவாடுறான். ஏன்பா பேரளவடி போட்டா வெள்ளையாடுன்னு ஆப்பிரிக்கா காரனுக்கு போட்டா அரசாங்கத்துல ஆணுப்பட்டு கொடுத்து அத்தனை ஆப்பிரிக்கா காரணம் அமெரிக்கா காரணம் மாறிக்க மாட்டாங்க. 60 நாள்ல இவனால் வெள்ளையை அழிய முடியுமா? முடியாது. புறத்தை வெளுத்திருக்கிறான். அகத்தை வெளுக்கின்ற வழியை சொன்ன ஒரே மகான் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமானுடைய வெற்றியூர் அனுபவம் எப்படி நான் 30 நிமிஷத்தில் சொல்றேன்னு தெரியல. 23 ஆண்டு கால அனுபவம். அவருடைய வாழ்நாள்ல 12வது வயது முதல் 35வது வயது வரை 23 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அருள் நெறிய 50 ஆண்டுகள் 3 மாதம் 26 நாட்கள் 50 வருடம் 3 மாதம் 26 நாட்கள்ல 23 ஆண்டு காலம் திருவொற்றியூரில் இருந்து அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். திருவொற்றியூர் சாதாரண பூமி இல்லைங்க. பட்டினத்தா சொல்றாரு, ஈது சிவலோகம் என்று மெய்த்தவத்தோர் ஓடும் திருவொற்றியூர் வாரியெல்லாம் தீர்த்தம் நனவையெல்லாம் வெண்ணீர் காரணங்கள் தோறும் கணநாதர் ஈது சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓடும் திருவொற்றியூர் கொண்ட வள்ளல் பெருமான். 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திற்கேற்ப வள்ளல் பெருமானுடைய வாழ்வியலை வடிவமைத்து கொடுத்தது திருவொற்றியூர். அவர் வாழ்க்கையை எவ்வாறு இந்த உலகத்தில் மக்களை திருத்தி மிகத்தே பலத்தை பெற்றுவிடுவதற்கு வழி என்ன என்று அந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுத்தது எது என்ற திருவொற்றியூர். அந்த 23 ஆண்டு கால அனுபவத்தை எவ்வாறு சுருக்கமாக சொன்னது அதுதான் இப்பொழுது கேள்வி. 9 வயதுல வள்ளல் பெருமான் ஆட்கொள்ளப்பட்டார். 11 வயதிலே பாடம் பாடத் தொடங்கினார். எனவே வள்ளல் பெருமான் கந்தரோட்டத்திலே முதலாவதாக பாடியது தெய்வ மணி மாலை. வள்ளல் பெருமானுடைய 2வது மழலை படைப்பு கந்தர் சரணப்படுத்து. இது தான் முதல்ல பாடு. ஆனால் திருவொற்றியூர் தான் வள்ளல் பெருமானுக்கு ஆன்மீக அனுபவத்தை முதலாக கொடுத்தது. ஆன்மீக அனுபவத்தை ஏன் தெரியுமா? திருவொற்றியூர் எதுக்காக வள்ளல் பெருமான் வந்தார்? திருவொற்றியூர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் உலகத்திலேயே பேய்கரும்பு இனித்த ஒரே இடம் திருவொற்றியூர். எனவே அந்த திருவொற்றியூர் பேய்கரும்பு இனிப்பதால் இன்றைக்கும் ஞானம் வருகின்ற பூமியாக திருவொற்றியூர் இருக்கின்றது. அது பட்டினத்தாருக்காக ராமலிங்கர் வந்தார். இந்த ராமலிங்க அடிகளார் வந்ததுனால பின்னால் பாதகச்சேரி ராமலிங்க அடிகளார் வந்தார். இன்னும் சொல்லப்போனா அவருடைய உண்மையான பேரே தெரியல. தன் பெயரையே விட்டுக் கொண்டு அவரும் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி என்று கருத்திலே உண்டியலை கட்டிக்கொண்டு ஒரு பெரிய சித்தராக வாழ்ந்த மகாபுருஷர் அவர். அவர் மட்டும் அதை கட்டி முடித்திருந்தால் வடலூரை விட மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் அந்த கோவில். அப்படியே இங்க போய் பார்த்தீங்கன்னா பாதியில நிற்கிறது ராமலிங்க பாடகச்சேரி ராமலிங்க சாமிகளுடைய அந்த பதிவு. அது ஒரு அழகா கோயிலாப்பார். எனவே வள்ளல் பெருமானின் வளர்த்த அந்த திருவொற்றியூர் என்ன சொல்லுகிறது என்றால், திருவொற்றியூருக்கு வந்தபோது ஊரன் அடிகளார் மிக அழகாக அந்த பகுதியை எழுதியிருக்கின்றார். அவர் வாழ்க்கையில வீராசாமி பிள்ளைக்கு வீட்டில் வந்த 3 நிகழ்ச்சிகள் தான் அவருடைய வாழ்க்கையை விரட்டி போட்டதுன்னு இருக்கிறார். பாபு ஐயா அவர்கள் அருள் விளக்க மாலையில அழகாக எனக்கு முன்னாடியே தலைப்பு செய்தியை சொல்லி போயிட்டாரு. ஏன்னா அவர் தலைப்பு செய்தி சொல்றவருடைய கனவு இல்லையா, பாத்திமா அவருடைய கனவு இல்லையா, அதனால பாத்திமா சொல்ற மாதிரி தலைப்பு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து நான் விரிவான செய்திகள் சொல்லியிருக்கேன். 2 விஷயங்கள். அந்த வீராசாமி பிள்ளைத்தேர்வுல அங்கிருந்துதான் திருவொற்றியூருக்கு நடந்து வருகிறார் பெருமான்.
இருந்தது தாய்க்கா தந்தைக்கா. அவர் இந்த இதெல்லாம் பேசிய பேச்சுல 6 PhDக்கு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆராய்ச்சி பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த வேதாந்தம் யூனிவர்சிட்டிலாம் போயிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணி தலைப்பு வெங்காயம் பண்ணி டாக்டரேட் வாங்க. எனவே ஊரநடிகளார் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த வீட்டில் அந்நியாருடைய கண்ணீர் தான் அவரை மாற்றி எழுதியிருக்கிறார். அந்நியாரின் கண்ணீர் எழுதுகிறார். ஏன் எழுதுறாருன்னா, யாரோ சம்பந்தம் இல்லாதவெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து சாப்பிட்டு போறான். தம்பி, நீ வீட்டு தோட்டத்து வழியாக வந்து தலைவராக சாப்பிடுகின்ற நிலைமை ஏழப்பா வந்தது. நீ எப்படி இருக்க வேண்டிய மகன் நீ என்று அந்நியாரின் கண்ணீர் ஒரு சொட்டு அந்த இலையில விழுந்து. அந்த கண்ணீர் தான் பெருமானாரை மாற்றி மேல எனக்கு ஒரு தனியை அறை கொடுங்கள், நான் அதில் ஏகாந்தம் தனித்திரு பசித்திரு விழித்திரு, அந்த தனித்திரு என்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக அங்கு நான் கண்ணாடியில் தனிகை முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். நமக்கெல்லாம் கண்ணாடியிலே முகம் தெரியும். வள்ளல் பெருமான் ஒருவருக்குத்தான் உலகத்திலேயே அகம் தெரிந்தது கண்ணாடியிலே. கண்ணாடியில் எங்கேயாவது அகம் தெரியுமா? அவருடைய அகம் தெரிந்தது. நம்ம சில பேர் கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு கண்ணாடியை கேட்பார். கண்ணாடி இல்லையா? உள்நாடி நின்று உள்ளே நோக்கினால் கண்ணாடி போல் காட்சி தருமே திருமூலர். யோகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது உள்நாடி உள்ளே நீ யோகம் செய்தால் கண்ணாடி போல் காட்சி தரும் கடவுள். அப்படி வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலே கண்ணாடியிலே திருத்தணியை முருகப்பெருமான் சீர்கொண்ட தெய்வவரணங்கள் நாடும் திகழ்கடப்பம் தாழ்ந்த தண்ணீரை தொழுகளும் தாமரை தாழ்வதும் பூர்ந்த அது என்ன பார்க்கிறார்? கண்ணாடியில திருத்தணிகையை பார்க்கிறார். ஆனால் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான அனுபவம் என்னன்னா, ஊரநடிகளார் ஆய்வு செய்து எழுதிய நூல்ல எழுதுகிறார், திருத்தணிகை முருகப்பெருமான் தான் வள்ளல் பெருமானுக்கு முதலாக மனதார நீத்த கடவுள். ஆனால் திருத்தணிக்கு வள்ளல் பெருமான் சென்றதே இல்லை என்று சொல்லுகிறார். கந்த ஓட்டத்து கூட போகுது. அப்ப என்ன கருவியில பார்த்தாங்க? சாமுசித்தர் எழுதுறாரு. சாமுசித்தர் என்றால் யாரு? சரியை கிரியை யோகம் எல்லாவற்றையும் போன பிறவியில முடித்துவிட்டு ஞானமாக பிறவி எடுத்தவர்கள் இந்த பிறவியிலே பெருமானார். இல்லையென்றால் ஒரு சாதாரண குடும்பத்தில் 6வது மனைவிக்கு 5வது மகனாக பெருமானார். 6வது மனைவிக்கு அவர் பெரிய ராஜராஜ சோழன் அல்ல, பாண்டியன் அல்ல, சாதாரண கணக்கர் குடும்பம். அது 6 மனைவியை திருமணம் செய்து கொள்ள அந்த காலத்தில் இறையருள் கிடைத்திருந்தது. சாதாரணமா எல்லாருக்கும் நடக்காது. ஒன்றுக்கு மேலேயே எவ்வளவு சண்டை வரும் நமக்கு தெரியும். 6வது மனைவியில் 5வது மகன் என்றால் அப்போ இறைவனுடைய திருவருள் ஒரு பெருமானார் இந்த உலகத்திலே வருவிக்க வேண்டும் என்று இறைவன் எப்படியெல்லாம் தனம் செய்து அந்த இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் பல பிறவிகளோடும் திருத்தணி முருகனை நினைத்து இந்த பிறவியில திருத்தணி முருகன் காட்சிதான். அது மட்டுமல்ல, திருவொற்றியூர் போகின்ற அந்த அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், திருவொற்றியூர்ல ஆதிபுரீஸ்வரருடைய கோயிலுக்கு பின்னால் தான் முருகன் இருந்தார். அருட்சோதி முருகன் பேரு. ஏன் அவருக்கு அருட்சோதி முருகன் என்று பெயர் என்றால், வள்ளல் பெருமான் முருகனை ஜோதி வடிவாக தரிசித்ததால் அவருக்கு அருட்சோதி முருகன் என்று பெயர். அந்த இடத்தில் வருவதுதான் வள்ளல் பெருமான் அருட்சோதியை தரிசித்தார். அருட்சோதியினுடைய அனுபவம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்ததுன்னா திருவாசகத்திலிருந்து கிடைத்தது. திருவாசகத்திலே மாதரியார் நட்புகளும் காணாத மழை அப்படின்பார்கள். பாச
யாவருக்குமாம் இறைவருக்கு வடிவச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு வருவாயுரை, யாவருக்குமாம் போதொரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இதுதான் திருமூலருடைய திருமந்திரம். எனவே திருமூலரை, அதாவது 3 புத்தகத்தை வள்ளல் பெருமான் தன்னுடைய இள வயதிலே இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னார். 3 புத்தகம். முதல்ல திருவாசகம். ஆனால் அதில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. உங்கள் ஞானகுரு யார் என்று கேட்டால் திருஞான சம்பந்தர். ஆனா நீங்க என்ன புத்தகத்தை தலையில வச்சுக்கிட்டா திருவாசகம் பாரு. இது 3க்கு முரணா இருக்கிறது. நீங்க தலையில வச்சுக்க வேண்டியது முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை தானே. 8ஆம் திருமுறை மேல வச்சிருக்கீங்க. ஞானசம்பந்தர் குரு, திருவாசகம் தலைமையில. அவர் அதிகமாக இது போன்ற தொண்டு செய்வதற்கு வருகின்ற பொழுது திருமூலரை கையில் எடுத்துக் கொள்கிறார். அடுத்ததாக சாதி, மதம் இதெல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற பொழுது திருமூலரை எடுத்துக் கொள்கிறார். முதல்ல குழந்தைகளுக்கு திருக்குறளை பாடம் சொன்னவர் அருட்பிரகாச ராமலிங்க பெருமான். திருக்குறளை முதல்ல குழந்தைகளுக்கு எடுத்துச் சொன்னவர். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 133 வாரம், 133 அதிகாரம் நான் திருக்குறளை பற்றி சொன்னேன். 133 வாரம் குழந்தைகளுக்கு. அவர் அதே சொன்ன மாதிரி என்னை கிண்டல் பண்ணாங்க. காமத்து பாலை பற்றி 6 வயசு குழந்தைக்கு சொல்லியல்ல, என்னையா தெரியுமா? அது தெரியலன்னா அப்பா அவருக்கு கேட்பாங்க. காமத்து பாலை இதே விற்பனைகள்ல 133 வாரம், 133 அதிகாரம். ஏன்னா திருக்குறள் தான் வள்ளல் பெருமான் ஏன் எடுத்துக்கொண்டாருன்னா, அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒன்றா செய் தொழில் வேற்றுமையால் பிறப்பினால் உயர்வு கிடையாது, மதம் கிடையாது, சாதி கிடையாது என்ற ஒரு சமத்துவத்தை உணர்வுகளை எடுத்துச் சொன்னவர் திருவள்ளுவர். அது மட்டுமல்ல, வழக்கமாக அன்னதானம் அன்னதானம் என்று சொல்லியே இந்த உலகத்திலே பெயர் வாங்கி அன்னதானம் என்ற ஒரு பெயரை மாற்றியவர் வள்ளல் பெருமான். என்னடா தானம்? என்ன அன்னதானம்? பசியாற்றுவிப்பது. அந்த பெயர் மாற்றத்தை கொடுத்தவர் யார்? வள்ளல் பெருமான். எங்கிருந்து எடுத்தார்? திருவள்ளுவரை கொடுத்தார். இவர் எடுக்கிறார், அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அவ்வாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். ஈகையை சொல்றார். ஈகை என்ற அதிகாரம் என்ன சிறப்பு தெரியுமா? ஈகை என்ற அதிகாரம் பொருள்னு சொல்ற வள்ளுவர். ஆனா பொருள் பொதுவா சொல்ற அன்னதானத்தை தான் 10 3 சொல்ற. நீ எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. பாபு ஐயா அருமையா பேசினாரு. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னா 1 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 1,02,000 வளரும் அடிப்பேன். 5 லட்சம் ரூபாய் தரீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு ஒன்னா பெருசு சொல்லிடுறேன். இதே பாபு ஐயாவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டா போதும் போதும் போதும். மனிதன் தற்காலிகமாக 3 மணி நேரத்துக்கு போகாதுப்பான். 3 மணி நேரத்துக்குள்ள போதும்னு சொல்லுகின்ற ஒரே பசி வயிற்று பசி. எனவே ஆற்றுவாராற்றல் பசியாற்றல். எனவே பசியாற்றுவித்தல் என்ற ஒரு சொல்லை திருக்குறளிலிருந்து கையாண்டார். கல்வெட்டுக்களை கற்பித்தார். திருவள்ளுவரில் அவர் கிடைத்த அனுபவங்களை சொல்கிறேன். ஐயா திண்ணையில உட்கார்ந்து விடுகின்ற ஒரு அருமையான அருள் விளக்க மலை என்று சொன்னாங்க. அவர் ஒரு நாள் திண்ணையில உருண்டு கீழே விடுகின்ற பொழுது இறைவன் தாயாய் எண்ணி தாங்குகின்றதை கொண்டு தாங்கிக் கொண்டார். சரி, அடுத்தது பசியோடு ஒரு நாள் இரவு 2:30 மணி ஆகிவிட்டது. இனிமேல் அந்நியாரை எழுப்ப முடியாது, தாயாரே எழுப்ப முடியாது. எல்லாருமே அந்நியராதான் இருப்பாங்க. அந்நியாரே என்ன சொந்த அம்மாவா இருப்பாங்க அந்நியாரு. அது அந்நியர் தான் இருந்து வந்தது. அது எப்படி தாயா இருக்க முடியும்? ஆனால் வள்ளல் பெருமானுக்கு வைத்த அந்நியார் தாயாரையும் சேர்ந்து அந்தவரை மறந்து விடக்கூடாது. இல்லை என்றால் அந்த கண்ணீர் விடுவார்களா? அவர் கண்ணீர் விடா அவர் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குமா? எனவே வள்ளல் பெருமான் தெற்கிலே நான் பசித்து படுத்து
இழைத்த தருணம். தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம். தெற்றியிலே நான் பசித்து படுத்து இழைத்த தருணம். வெற்றியில் போய் பசித்தனையோ. நீ எங்க போய்னா பசியோடு இருக்கிறாண்டா. ஆனா நான் திருவொற்றியூர்ல பசியோடு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டவருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஞான பூமி திருவொற்றியூர். வெற்றியில் போய் பசித்தனையோ என்று என்னை அங்கு எழுப்பி திகழ் வல்லத்து என் வல்லம்னு பேருங்க. அந்த காலத்துல இப்ப நம்ம கிண்ணம், அது கிண்ணம் இல்ல, வல்லம். எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டுல இருந்தது வெள்ளி வல்லம். இப்ப எல்லாம் சேர்த்துக்கிறதா இருக்கு. அந்த வல்லம்னு பேரு. திகழ் வல்லத்து ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று என்னை அங்கு எழுப்பி உயிருக்கு ஐயராம் உணவளித்த தாயே. உயிருக்கு உணவளித்த தாயே. இது 3 இடத்துல கொடுத்துருக்க. நீ கொடுத்தது என்னுடைய வயிறுக்கல்ல, ஏன்னா அம்பாள் கொடுத்தது. இதைத்தான் சாப்பிட்டாரு. 4 மணிக்கெல்லாம் காலையில சாணம் தெளிக்க அந்நியார் வந்த பொழுது தம்பி எழுப்பி இருக்கக்கூடாதா, உணவு தந்திருப்பேனேங்கிறாங்க. அப்பொழுதுதான் நீங்க தானே எனக்கு வல்லத்தில் கொண்டு வந்து அன்னம் கொடுத்தீர்கள் என்று சொல்லும் போதுதான் அந்நியார் அழகாங்க. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய உயிரை இந்த இடத்துல தான் இருக்கு. அந்நியார் அழகாங்க. கேள்வி பெருமானார் கேட்கிறார், நீங்க ஏமா அழகுங்க? அந்நியார் சொன்னாங்க, தம்பி என் உருவத்தில் வடிவுடைய அம்மன் வந்தா நான் பார்க்க முடியவில்லையே. அந்த அம்மனை நான் தரிசிக்க முடியவில்லை. ஆனால் என் உருவத்தில் அல்லவா அந்த அன்னை வந்தார். அதனால்தான் இதுவரை அம்பாள் மேல சின்ன பாடல் ஏழுகாதேவி மேல பாடியிருக்கார், சின்ன பாடல். அப்புறம் திருமகள் மேல பாடியிருக்கார், திருப்பள்ளூர். என்ன ஆனா அம்பாள் மேல 101 பாடல் வடிவுடைய மாணிக்கனாலே பாடி உணவு கொடுத்ததற்கு செய்தி நன்றி அறிஞர்கள். நன்றி உணர்வுதான் தமிழருடைய வாழ்க்கையோட முக்கியம். எனக்கு உணவு கொடுத்த அந்த தாய் கடகம் செந்தரும்பு அருள் கற்பகத்தடியே உயிர்க்கு உணவே அடல் விடையார் வெற்றியார் இடம் கொண்ட அருமருங்கே மலரவே ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே. அந்த கரும்புன்னு சொல்றாருன்னா என்ன கரும்புனா பட்டத்தாறு ஞாபகம் வச்சிருக்காரு. செங்கரும்பே கரும்புன்னு சொன்ன உடனே பட்டினத்தாறு கையில் இருக்கக்கூடிய சாதாரண கரும்பு அல்ல, கசக்கக்கூடிய பேய் கரும்பு. அது உலகத்திலேயே இனிப்பது வச்சிருக்கிறார். எனவே அந்த பாடலை பாடுகின்றார். என்னென்ன கிடைக்கும்? அம்மா உன்னை கும்பிட்டால் வாழ்நாள் அடைவர் வறுமை ஊரார் நன்மனை மக்கள் பொன் இடம் புகழ் கோலம் தருவர் உண்மை ஒன்றும் காணார் நின் நாமும் கருகின்றார் ஒட்டி கண்ணுணர்வால் மாணார் மகிழே படுகொடை மாணிக்கமே. 12 வகையான செல்வங்களை நமக்கு நீ கொடுக்கிற. அருட்செல்வம், பொருட்செல்வம், ஆளுநர் எல்லாவற்றையும் கொடுக்கின்றாய். அதனோட இலக்கிய சுவை, கலைமகள், மலைமகள், அலைமகள் எல்லாமலும் போட்டுவிட்டு ஒரு தாழ்வாங்க. 3 சக்தி தான் இருக்காங்க. அந்த 3 சக்தியும் இங்க வேலைக்காரியாக வன்முறையம் படிக்கிறாங்க பாடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான குறிப்பு, பலரும் அதிகமாக சிந்திக்காத ஒரு குறிப்பு. நந்தி ஓடையில தான் பெருமானார் வந்திருக்காங்க. நந்தி ஓடை இருக்கு. இப்ப நந்தி இல்ல, ஓடையும் இல்லை, பள்ளம் மட்டும். அந்த திருவொற்றியூர் ரயில்வே டிராஃபிக் பக்கத்தில் இருக்கு. ஓடை ஓடுகொண்டே இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு சில்லு சில்லு இந்த காற்றை வாங்கி கொண்டு பாடியதா கோடையிலே இளைப்பாய் கொள்ள அதாவது எங்கு பார்த்தாலும் வெயில், வெயிலே ஒடுங்குவதற்கு
உலகில இழைப்பாரி கொள்ள வகை கிடத்த குளிர் தழுத தருண மரம். திருவொற்றூருக்கு 2 தெரு இருக்கு. மதுர மரம் சிறப்பு. அந்த மதுர மரத்தில் தான் சுப்பிரமூர்த்தி நாயனாருடைய திருமணம் நடந்தது. அத்தி மரம் இருக்கிறது. எனவே தருள் என்றால் மரம். குளிர் தருளே தருள் நிழலே. அந்த இடத்துல போய் அமர்ந்தோட அப்பா இந்த வெயில் இப்பவே 100 ஆயிடுச்சு. நாளால நான் இன்னும் இந்த அருமையான வெயில்ல இந்த சன்மார்க்கத்துல உட்கார்ந்த உடனே மனம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இந்த சன்மார்க்க கூட்டத்தை ஒரு 10 நாள் வச்சு நடத்தினார். அந்த அக்னி நட்சத்திரம் முழுக்க குளிர்ச்சியா இருக்கு. குளிர்ச்சவே தருணிடவே நகர்ல உட்கார்ந்த உடனே மனிதனுக்கு அடுத்தது என்ன வருவான்? தேசம் பசிக்கிற மாதிரி. அப்பதான் பசி வந்தது தெரிஞ்சது. இந்த கனியே பசி வந்த உடனே என்ன கனி பத்து நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை பார்த்த உடனே அதற்கு நமக்கு சாப்பிடல. புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சான். நம்மளால அந்த ஆப்பிள் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்னு யோசனை பண்ணியிருப்பான். ஆனா நியூட்டன் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சான். வல்லல் பெருமானுக்கு ஒரு நிழல் அந்த கனி வந்த உடனே அவர் சாப்பிடவில்லை, யோசிக்கிறார். இறைவன் என்னுடைய பசிக்காக இந்த கனியை அனுப்பியிருக்கிறார். எனவே கனியே நிழல் கனிந்த கனியே. கனியை சாப்பிட்ட உடனே தண்ணி ஓடையிலே ஊடுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. அடுத்த மனுஷனுக்கு என்ன தேவை? நிக்கல் வந்தது, தண்ணீர் தேவை. தண்ணீரை வந்தோட அந்த காலத்துல எல்லாம் அள்ளி கொடுக்கலாங்க. மனமும் சுத்தமாக இருந்தது, மண்ணும் சுத்தமாக இருந்தது, நீரும் சுத்தமாக இருந்தது. இப்ப எல்லாமே சுத்தமாக இல்லை, எல்லாமே பெரிய. அந்த நன்றி ஓட அள்ளி குடித்தார். குடித்த உடனே 2 கை குடிக்கும் போது அவருக்கு ஒன்றும் தெரியல. மனிதனுடைய மனம் என்ன பசியில சாம்பார் சாப்பிட்டாங்க, ரசம் சாதம் சாப்பிட்டு உப்பு இல்லையா? எங்க போன வாரமே வாங்கிட்டு சொன்னேன், நீங்க வாங்கிட்டு வரவே இல்லையா? ஆமா, சாம்பார்னு நான் உப்பே போடலங்க. அப்ப நீ ரசத்துல தானே இல்லைன்னா சாம்பார் சாப்பிடும்போது பசி ருசி தெரியல, ரசம் சாப்பிடும்போது பசி போயிடுச்சு, ருசி தெரிய ஆரம்பிச்சது. ஐயோ உப்பு இல்லைன்னு கேட்டா. அதுபோல 2 கவலம் அள்ளி பறின உடனே அவருக்கு அதில் உள்ள மனம் தெரியல. அது 3வது அள்ளி உடனே ஊறுகின்ற தேஞ்சுவை தண்ணீரே சுகந்த மன மலர்களை சுகந்த அந்த சுகந்தம் அதுல வீசுது. அந்த ஓடை தண்ணீர்ல சுகந்த வாசனை, அந்த வாசனை அப்படியே உள்ள நிறுத்த உடனே அப்பதான் அந்த சுகந்த மனமலரை மேடையில வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று. அது காத்து என்னமா வருங்க. காத்து வந்த உடனே நமக்கெல்லாம் அடுத்து வருது என்ன? தூக்கம். பள்ளத் பெருமாளுக்கு அது வரல. முதல்ல நிழல் வந்தது, நிழலுக்கு அப்புறம் கனி வந்தது, கனி வந்த பிறகு தண்ணீர் கிடைத்தது, தண்ணீருக்கு அப்புறம் வாசனை இருந்தது. அப்புறம் இதையெல்லாம் கொடுத்தது சிவன் என்று நினைக்கிறார். அதாவது நேரமிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று மென்காற்றில் விளையும் சுகமே சுகத்தில் உறும் பயனே. அந்த பயன் யாரு? சிவன். அந்த இடத்துக்கு நாம் போக மாட்டோம், தூங்கிடுவோம், அவ்வளவுதான். தூக்கம் வந்ததுல அப்புறம் என்ன இருக்கு? பெருமானார் அங்க சிந்திக்கிறார். இவ்வளவு கொடுத்தது யாரு? சிவன். சுகத்தில் உறும் பயனே. அப்புறம் ஆடனிலே மணந்த மணவாழ்மொழியில் தருவது ஆடனிலே மணந்த மணவாழ் பெருவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள்
மாலை, அரங்க 2 நாள் மாலை. எஸ்சி கிட்டப்பா ரெக்கார்டு, எஸ்சி கிட்டப்பா ரெக்கார்டு யூடியூப்ல இன்னும் இருக்கு. கோடையில அப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம போன்ற சன்மார்க்கெல்லாம் அப்படியே நெருப்பில் இட்ட மெழுகு மாதிரி அப்படியே உருகிடுவாங்க. யூடியூப்ல போய் கோடையிலேன்னு அழுத்துங்க, எஸ்சி கிட்டப்பாவுடைய சாங் வருது. அதே ராஜமாளிகையில பாடுவார். அவர் வாழ்ந்தே 86 வயசு தான். அதுக்குள்ள அவருடைய சாதனை பண்ணார். அவருடைய வாழ்க்கையில இந்த கோடையில இணைப்பார்கள் அவருக்கு பெரிய முகவரியை தந்தது. ஏனென்றால் அருட்பதாச ராமலிங்கராவுடைய அருட்பாடல் அது. அதை பாடுபாடுதான் கிட்டப்பாவுடைய போர் வளம் உயர்ந்தது. அந்த நன்றியோடு உட்கார்ந்து கொண்டுதான் அவர் அருட்பாவை எழுதினார். 6 திருமுறைகளிலே திருவொற்றியை பற்றி 3817 பாடல்கள் உள்ள பெருமானார் எழுதுகிறார். எழுத்தறியும் பெருமானே சிந்தை வயங்கி பியங்கி வென்ற நாயனை முந்தை விடை தொலைத்து மொய்கதற்கு ஆளாக்காதே நிந்தை ஒரு நோயால் நிகழ வைத்தல் நீரோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே, எந்தை நீ எழுத்தறியும் பெருமானே. 30 பாடல் பாடுகிறார். இந்த தூய திருப்பெருள் நீ இல்லையோ ஐயா. அதுக்கு சந்தேகம் வருது, இந்த பேருக்கு நீ இருக்கியா இல்லையாப்பா? எழுத்தறியும் பெருமானாலே ஒரு கேள்வி கேட்கிறார். வீட்டுக்கு அடங்கா விளையாட்டு பிள்ளை என கேட்டுக்கு அடங்கா நாயனை. நான் எப்படி இருந்தேன்? சின்ன வயசுல யாருக்கும் அடங்கல. ஆனால் என்னை அடக்கி வைத்தவர் நீ, என்னை பாட வைத்தவர் நீ. ஆடம் செய்யும் பருவத்திலே பாடம் செய்ய வைத்தவர். என்ன ஒரு வார்த்தை! 3 வயதிலே ஞானசம்பந்த பெருமான் பேருடைய செடியில் பாடினார். 5 வயதிலே குமரகுருவர பெருமான் கொண்ட கௌரந்தாவை பாடினார். 11 வயதிலே அருட்பதாச ராமலிங்க பெருமான் தெய்வமணிமாலையை பாடினார். தவறு தருத்த தவம் என்ற தவசிலை சொன்னார். வேறு எந்த மொழியிலாவது நாம் காண முடியுமா? குழந்தை இப்படியாவது பாடுமா? 11 வயதில பாடுகின்றார் தெய்வமணிமாலை. அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து கட்டப்பாட்டத்தில் நின்று பார்க்கிறார். 14 பாடங்கள் எடுத்து வர்றாரு. அப்ப கேட்கிறாரு, ஐயா இன்னைக்கு என்ன பாடம்னாரு. அது நீங்காங்க. ஏன்னா நான் எடுக்கிறவனும் இல்லை, நீ வாழ்கிறவனும் இல்லை, நீ பாடமே உருவாக்குகின்றவன். ஒரு புதிய பாடத்தையே உருவாக்குகின்றவன். நான் யாரோ எழுதிய பாடத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்கு நான் பாடம் சொல்ல முடியாது. அதாவது அருளாளர்களுக்கு நான் குருவே கிடைக்க முடியாது. குமரகுருபரர் உண்மையாக இருந்து 5 வயதிலே திருச்செந்தூர் முருக பெருமான் அவர்களால் கண்டறிய பாடினார். அவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு குரு வேணும், ஆனா யார் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ 5 வயசுலேயே பாட ஆரம்பிச்சுட்டு உடனே போய் நான் குருவா இருக்க முடியுமா? அப்பதான் தர்மபுரத்துல போய் கேட்டார், எனக்கு யாருமே குருவே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாரா, நீ யார் முன்னால போய் பாடும்போது தடுமாறுகிற வாக்கு அவர்தான் பட்டு முடிஞ்சிருக்காங்க. யார் மதுரையில போனாரு, சுத்தலிங்க தம்பிரான்னு ஒருத்தட்ட பாடும்போது 10 கால முடித்தார். நீங்கதான் எனக்கு உறவினர். அப்படித்தான் குமரகுருபரருக்கு ஒரு குரு. ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு சாமியாரு ஒரு துறவினா அவருக்கு யாருடைய அவருக்கு ஒரு குரு இருப்பாரு, ஒரு சிஷ்யர் இருப்பார். உலகத்திலேயே குரு சீதனம் என்றார் ஒரே பெருமகனார் மதுரை பெருமாள் மட்டும்தான். அவருக்கு மேலையும் யாரும் கிடையாது, கீழையும் யாரும் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் சன்மார்க்கிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சீடர்கள் தான். சன்மார்க்கிகள் அனைவரும் சாதாரணர்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அங்கே நிறைந்து நிறைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கூட்டெழும் கண்ணு நிறவனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரச என்னொருமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதல் நாம்பம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திட நாம் கண்டீர்
மரணமிலா பெருமான் வந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்றவையில் புகுந்தவனும் இதுவே பொச்சவையிலே சிற்றவையிலே புகுகின்ற தருணம் இதுதான். எனவே என்று இந்த உலகத்திலே 23 ஆண்டு காலம் 21 வாழ்ந்த அந்த அனுபவங்கள் ஒட்டியூர்ல வருகின்ற பொழுது நிர்வாண சாமியார் ஒருத்தர் போனார். எல்லாரும் போறாங்க. ஒட்டியூர்ல என்ன மூணாவது எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. போகும்போது அவர் நிர்வாணமா இருந்தார். காரணம் நாய் போடுறது நரி போடுறது இந்த மிருகத்துக்கெல்லாம் இருக்கு, மான மரியாதை கிடையாது. ஆனால் நெல்லிக்காய் பண்டாரம் பெற வழியாக வள்ளல் பெருமான் வருவாராம். அப்படி ஏதோ ஒரு இறப்பு. அதனால சன்னதி தேர்வு விளையாடு வருகின்ற பொழுதுதான் ஒற்றியூரில் முதலாக ஒரு உத்தமன் பெறுகிறான்னு சொன்னார். அப்ப மற்றவங்களாம் எப்படி இருந்தான்னு அந்த காலத்தில் பாருங்க. ஒற்றியூரில் உத்தமன் பெறுகிறான்னு தன்னுடைய மர்மத்தை மறைத்து கொண்டாரா. ஏன்னா மனிதனுக்குத்தாக மாணவர்கள் சொல்லுங்க, மிருகத்துக்கு தான் கிடையாது. எந்த யாரையாவது செட்டி போடுவார், எந்த துணியாவது சிங்கமாக போகணும் கிடையாது. மனிதன் மாணவன். அப்ப மற்ற மனிதன்லாம் யாருன்னா பார்க்க மனிதன் உறுப்பு மக்கள் உறுப்பு அன்றாம் திருவள்ளுவர் பண்பு ஒப்பதாம் உறுப்பு. பார்த்தா மூஞ்சி எல்லாம் ஒரு மஞ்சமா இருப்பாங்க. மனுஷன் நிறைய சொன்னார் புறவினத்தாக அவன் புறவினத்தை பிரியாணி தான் கேட்டான். இப்போ இந்த பிரியாணி தான் மனிதனை அதிகமாக மருத்துவமனையில் சேர்த்துட்டு மிக சுலபமான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த பிரியாணி கடை வைத்திருக்கிற அனைவருமே மருத்துவர்களோட தம்பிகளாக தான் இருப்பாங்க. இந்த தம்பிகள்லாம் சொல்லி அண்ணனுக்கு நிறைய பேஷண்ட் வரணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயாவுக்கு கொடுத்த நேரத்தில் 21 வள்ளல் பெருமான் விதித்த அந்த மாட வீதிகளில் பிரியாணி கடைகள் வந்து, கசாப்பு கடைகள் வந்து எங்களை எல்லாம் ரொம்பவும் புரிந்தெடுக்கிறது. இதையெல்லாம் யாரிடம் போய் சொல்வது? மீண்டும் வள்ளல் பெருமான் வருவாங்க. வள்ளலார் வந்தால் இந்த மாதிரி பெருமைகள் எல்லாம் நடக்குமா? கருணை இல்லாத ஆட்சி கருகி ஒழிக, அவருடைய வாயால ஒழிக என்று சொன்னதே கிடையாது. அவ்வளவு கோபம் வருகிறது. அருள்நயந்த நன்னயந்தோர் ஆளுக என்று சொன்னார் அந்த வள்ளல் பெருமான். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவரை வாழ வைப்பது திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர்ல முருகப்பெருமான் மேலும் தியாகராஜ பெருமான் பவனி எல்லாம் ரொம்ப சொல்றாங்க. அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம். அந்த பவனி ஓட்டத்தை பற்றி எல்லாம் மிக அழகாக பாடி வைத்திருக்கின்றார். இந்த ஒரு அருப்பாவை சொல்லி நிறைவு செய்கின்றேன். தாயிலாரியம் தளர்ந்தேன் தந்தை அடைந்தேன் வாயிலா என இருக்கின்றீரெல்லாம் வாய் திறந்து ஒரு சொல்லி போயிலாக அமர்ந்தே துறை அறிவீர் எங்கள் குணம் வருவீரே அருளும் ஒற்றியுடைய கோவே ஒற்றியுள்ள வாழ்கின்ற பெருமானே, உன்னை தாயாகவும் என் நெஞ்சத்திலே கோயிலாகவும் வைத்து வழிபடுகின்றேன் என்று சொன்ன வள்ளல் பெருமானை எப்பொழுதும் வாழ்த்து அறிவோம். அவருடைய நிறைவு நின்று கொள்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாம்